யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. உலகத்தில் உள்ள மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை ரட்சிக்க உலகிற்கு வந்த தேவகுமாரன் நம் அனைவருக்கும் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். இயேசு யூதர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். அவர் உலகத்தில் உள்ள மக்களின் உள்ளங்களில் தங்கி அவர்களை ஆளுவதற்கான ராஜாவாயிருக்கிறார். அப்படி இருக்க இயேசு ஏன் தம்மை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்றால், யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நீங்கள் இயேசுவினால் ரட்சிக்கப்படுகிற போது நீங்கள் இழந்து போன சமாதானத்தையும் சுக வாழ்வையும் பெறுவீர்கள். அவர் உலகின் முடிவு பரியந்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும்படி செய்வார். மேலும் நித்திய ஜீவனையும் பெற்று அவரை என்றென்றும் துதிக்கும் பாக்கியத்தையும் பெறுவோம். ஜெபம். இயேசுவே, என்னை ரட்சியும், என்னோடு தங்கியிரும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.